पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். வாக்கிய பாஷ்யத்தில் 2வது கண்டம் 3வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். 2வது கண்டத்துல 3வது மந்திரம் வாசிச்சற மந்திரத்தை வாசிக்கிறேன். யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதஸஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். அற்புதமான மந்திரம். யஸ்ய அமதம், யாருக்கு பாத்தீங்கன்னா எந்த சிஷ்யன் நல்ல குருநாதர் மூலமா சிரவணம் மனனம் பண்ணி அனுபூதியும் ஆயிட்டானோ அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த பிரம்மம் அறிகின்ற அவசியம் இல்லை. பிரம்மமா நான் இருக்க முடியும். நான் பிரம்மமா இருக்க, நான் பிரம்மத்தை அறிய முடியாது அப்படின்னு அமதம்ன்றதுக்கு அர்த்தம் அறிய முடியாது அப்படின்னு, ஆப்ஜெக்டா அறிய முடியாதுன்னு. எஸ்ய மதம், எவனுக்கு நினைப்பு இருக்கோ, எவனுக்கு இந்த மாதிரி தாட் இருக்கோ, தஸ்ய மதம், அவனுக்கு அந்த பிரம்மம் அறியப்பட்டது. அப்ப அறிதல்னா என்ன அர்த்தம்? அறிதல் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. நான் பிரம்மமா இருக்கேன். எல்லா சுத்திகளும் நீ பிரம்மத்தை அறின்னு சொல்லல. என்ன சொல்லுது? தத்துவமசி, நீ அதுவா இருக்கன்னு தான் சொல்லு. நீ அதுவா இருக்கன்னு என்ன அர்த்தம்? நான் பிரம்மமா இருக்கேன், அவ்வளவுதான். அகம் பிரம்மாஸ்மின் தான் அதுக்கு பதில் வச்சனம் பார்த்தீங்கன்னா மகா வாக்கியம் சொல்லுது. தத்துவமசின்னு குருநாதர் சொன்னாருன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தனுக்கு அறிவு உண்டாகுது. நான் பிரம்மமா இருக்கேன். பிரம்மத்தை ஆப்ஜெக்டா அறியல. அப்ப என்ன அர்த்தம்? அது ஆப்ஜெக்ட் விஷயம் இல்லை. இந்த ஞானம் ஒருத்தருக்கு அனுபூதி வரைக்கும் போயிட்டு சிரவண மனன நிதித்தியாசனம் சாதன திரையம்னு பார்த்துருக்கோம், பிரத்யேக திரையம்னு பார்த்துருக்கோம். இது மூலமா ஒருத்தனுக்கு உண்டாச்சுன்னா அவனுக்கு அந்த ஆத்ம தத்துவம் அறியப்பட்டது, பிரம்ம தத்துவம் அறியப்பட்டது. எஸ்ய மதம், எவன் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை நான் அறிந்தேன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா நசவேத, அவன் கண்டிப்பா இந்த ஆத்மாவை அறிய முடியும். ஏன் அப்படின்னா ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லப்பா. விதித்த அபிதித்தம் ரெண்டுத்துக்கும் அந்நியமானது. அறியப்பட்டது அறியப்படாதது இந்த ரெண்டுத்துக்குமே அந்நியமா இருக்கிறதுனால அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. அப்ப யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை நான் அறிகின்றேன் என்று நினைக்கிறார்களோ அவன்
அவர்கள் அந்த பிரம்மத்தை அறியவில்லை. சிம்பிள். அதனால என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிஜாதம் விஜானதாம். விஜானதாம் அப்படின்னா அறிந்தவர்களுக்கு அந்த பிரம்மம் எப்பவுமே அறியப்படாததா இருக்கு, பிரம்மமா அவங்க இருக்கிறதுனால. அதே நேரத்துல விஜானதாம் அவிஜாதம், விஜானதாம் அவிஜானதாம் விஜாதம், அறியாதவர்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கு, நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியும் பிரம்மம் அப்படின்னு அவங்க முட்டாள்தனமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மந்திரம் முடிஞ்சது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1, 2 2வது பேராகிராஃப் முடிச்சிருக்கோம். 465வது பேஜ்ல மேல் பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3வது பேராகிராஃப் வரணும். இந்த 2வது பேராகிராஃபோட என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைன், மந்திரத்தோட ஃபர்ஸ்ட் லைன் ஆச்சாரியார் வியாக்கியானம் பண்ணி முடிச்சிருக்காரு. நம்ம யாராவது என்ன கேட்டீங்க திரும்ப யூடியூப்ல இருக்கிறது. அப்புறம் 3வது பேராகிராஃப் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ததகச்ச சித்தம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. 465வது பேஜ்ல கீழே ஆரம்பிக்கிறது. ததக சித்தம் அப்படின்னா அர்த்தம், மேலும் இந்த காரணத்தால் இது சித்தமாகிறது. என்ன சித்தம் அப்படின்னா அவைதிகசிய விஞ்ஞானசிய மித்யாத்வம். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் அவைதிகசிய விஞ்ஞானசிய மித்யாத்வம். இந்த ஊர்ல வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. குப்பனும் சுப்பனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் மைக்கு கிடைச்சது அப்படின்னா எதையாவது பேசுறது, எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு யூடியூப்ல போய் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதவிதமான சாதுக்கள் சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்காங்க. ரொம்ப சிரிப்பா வர்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எடுத்தன் கவல்தோன்னு பேசுறது, பிரமாணமே இல்லை யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ருதி பிரமாணம் இல்லாம இந்த பரம்பரா வித்யா வந்து இருக்கணும். குருநாதர் மூலமா ஆதி காலத்துல இருந்து வர பரம்பரா அது இல்லாம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவைதிகம் அப்படின்னு பேர். அவைதிகம்னு என்ன அர்த்தம், வேதத்துக்கு படிக்காம வேதத்துல இருக்கிறது இல்லாம சொந்த கபோல கல்பிதமா நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவங்களோட ஞானம்லாம் என்ன பேரு, அவைதிக ஞானம்னு பேரு. அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானசிய மித்தியாத்துவம், அது மாதிரி ஞானத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எனக்கு இது தெரியும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு அப்படின்னு எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் என்னது, பொய்யானது, மித்தியாத்துவம். எப்படி சொப்பனம் பார்க்குறோம், காலைல எந்திரிச்சோட போச்சா, அதே மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்குதோ அதுவும் என்ன ஆயிடும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வெளியில வந்தீங்கன்னா போயிடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஆப்ஜெக்டா இருந்தாலும் அது சொப்பனத்துக்கு சமானம். சொப்பனம் எப்படி பொய்யோ அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பொய், மித்யாத்வம். சிம்பிள். திருஷ்யத்வாத் அனித்யம். ஒரே ஒரு கேத்து மாண்டுக்கேத்து சொல்றது. திருஷ்யத்வாத் அனித்யம், பார்க்கப்படுவதால் அனித்யம், எக்ஸ்பீரியன்ஸ் செய்யப்படுவதால் அனித்யம். எது மாதிரி, சொப்பனவத்து, சொப்பன திருஷ்யவத்து. முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு இது, ஆதி அந்தத்தை உடையதால் எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி நடக்கல, எனக்கு நடுவில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப போயிடுச்சு. அப்ப ஆதி இருந்துச்சு, அந்தம் இருந்துச்சு. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சொப்பனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதியும் இருக்கு, சொப்பனத்துக்கு எண்டும் இருக்கு. இதே மாதிரி அப்ப எந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுவதோ அது பொய். எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி அந்தம் இருக்கோ அதுவும் பொய், சொப்பன மாதிரி. இப்ப இதுக்கு மேல வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? கௌடபாதாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுது, 2 போதும். அப்ப அதே மாதிரி நான் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு மேஜிக் நடக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஏதாவது மேஜிக் நடக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு மேஜிக் மண்ணாங்கட்டியும் நடக்காது. அதனால்தான் மனநத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் வந்துடணும். நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு 18வது சாப்டர்ல, பிரம்மஜானே எத்தனக ந கர்த்தவ்யா. இந்த பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க, அதை பண்ணவே வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவித்யா அத்தியாரோப நிவர்த்தி மாத்திரம் தத்திர காரியம் கர்த்தவியம். அவித்தியினால நம்ம நானுக்கு மேல ஏற்றி வச்சிருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் தூக்கி போடுறது மட்டும்தான் செய்ய வேண்டியது. நான்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அடையப்பட்டதாவே இருக்கு. நான் இருக்கேன், யாருக்காவது தெரியாமையா இருக்கு. அப்ப வேதாந்தம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணினீங்கன்னா இந்த நான் எப்படி தெரியும்னா அகண்டமா பிரம்ம போதம் உண்டா. அப்ப நான் அப்படின்னு இந்த தேகாதிகளை ஏற்றி வச்சிருக்கிறதுனால இந்த நான் எப்படி தெரியுது, எனக்கு லிமிட்டா தெரியுது, இவ்வளவுதான். அப்ப நான் அடையப்பட்டதா இருக்கு. அதனால ஞானம் அடையிறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். இதை வேதாந்தம். இதே நேரத்துல நீங்க வந்து வேதாந்தத்தை விட்டுட்டு நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா நானை அடையணும் அப்படின்னு எதையாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவைதிகம்.
அப்ப அவைதிகம்னா என்ன அர்த்தம்? வேதத்துக்கு புறம்பானது, அது எல்லாமே மித்யா தரிசனங்கள். அது மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் பொய். அது மட்டும் இல்ல, அப்ரம்ம விஷயத்தையா நிந்திதத்துவா, ரொம்ப அற்புதமா பாஷ்யக்காரர் இருக்கிறார். அபிஷய அப்ரம்ம விஷயத்தையா, ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோகத்துல நீங்க போனீங்கன்னா பிரம்மத்தை போதம் பண்றது ஒரே ஒரு உபனிஷத்து மட்டும்தான். பிரம்மத்தை உபதேசம் பண்றது, நீ பிரம்மமா இருக்கன்னு உபதேசம் பண்றது ஒண்ணுதான். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆட்களும், நீங்க அதிகபட்சம் ரொம்ப க்ளோசஸ்ட் யார் தெரியுங்களா? யோகம் தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ். யோக பிலாசபி, அதனால தான் படிச்சுட்டு இருக்கோம். நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கேன், டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டே இருக்கேன். யோக பிலாசபியில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸோட அவங்களோட யாத்திரை வந்து எண்டுக்கு வந்துருது. நான் அப்படின்ற தத்துவத்தை அடையிறதோட முடிஞ்சிருது. நம்ம என்ன பண்றோம்? அந்த நான் தான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு அகண்டமா, இந்த நான் ஒரே நான் தான், இந்த ஒரு நாளுக்கு மேலதான் சர்வமும் கல்பிதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா பிரம்மம் அப்படின்னு அபேத திருஷ்டிய சொல்றது. மற்றவங்க யாருக்கும் பிரம்மம்ன்ற கான்செப்ட் இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க, வேற எந்த தரிசனத்திலையுமே பிரம்மம் கான்செப்ட் இல்லை. ஈஸ்வரன் இருக்கு. ஈஸ்வரன் கூட தனக்கு வேறாதான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது ஒழிய ஈஸ்வரனா தான் நான் இருக்கேன் அப்படின்னு எங்கேயுமே ஐக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படவே இல்லை. வேதாந்தம் மட்டும் ஒரே ஒரு தரிசனம் மட்டும் தான் சொல்லுது, நீ அந்த ஈஸ்வரனா இருக்க, ரெண்டு பேருமே பிரம்மம் தான், அகண்டமான ஞானம் அப்படின்னு. அதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸை பிராப்தி பண்றதுக்கு யோகம் சாங்கியம் வந்துருது. அதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற தரிசனங்கள் எல்லாம். சூன்யவாதத்தை வந்து பாத்தீங்கன்னா எது சொல்றது? பிரகிருதி லயம்ன்றதை அடைஞ்சா அது சூன்யம். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு சூன்யவாதம் பௌத்த மதத்தை சொல்லு. அதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம், இதுக்குள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு கீழே வந்தீங்கன்னா எல்லாம் தேவத்தை அடையிறது தான் இருக்கு. மற்ற எல்லா மதங்களும் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும், இல்லைன்னா கைலாயம் போகணும், இல்லைன்னா வைகுண்டம் போகணும், எனக்கு வேறாதான் ஈஸ்வரன் இருக்கார், எனக்கு வேறாதான் விஷ்ணு பகவான் இருக்கார், நாராயணன் இருக்கார், நான் அவரை அடையணும், அதுதான் அல்டிமேட் அப்படின்னு எல்லா மதங்களும் துவைத்த மதங்களாவே இருக்கு. அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ரம்ம விஷயத்தை ஆச்சாரியர் ரொம்ப ஸ்பெஷலா சொல்ற. பிரம்மம் இல்ல, நேதம் யதிதம் பிரம்மோபாசத்தே மந்திரம் வந்துருச்சுல்ல. எதை நீ இது என்று பிரம்மம் என்று உபாசனை செய்கிறாயோ அது பிரம்மம் இல்லை. அப்ப இங்க உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூர்த்தத்தையோ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு குறியீடு, ஏதோ ஒரு இண்டிகேஷனை வச்சுக்கிட்டு, ஒரு லிங்கத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அடையாளத்தை வச்சுக்கிட்டு இதை ஈஸ்வரன் பிரம்மம் அப்படின்னு உபாசனை பண்ணுது துவைத்த மதங்கள்லாம். அதுக்கு மேல போனீங்கன்னா சூன்யமும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சூன்யத்தை இல்லாமைய பிரம்மம் ஈஸ்வரன் சொல்லுது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமே இல்லை, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸை மட்டும் அடையிறது வந்து யோகம் சாங்கியம் சொல்லுது. அப்ப பிரம்மத்தை அடையிறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்குன்றது எதுவுமே இல்லை. அப்ப பிரம்மம் இல்லாத விஷயம் எது? அப்ரம்ம விஷயத்தையா. பிரம்மம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறதுனால எல்லா தரிசனங்களையும் என்ன பண்றோம் நம்ம? நிந்திதத்வாத். உபனிஷத்தே வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை பண்ணுது. எத்திர துவைத்தமிவ பவதி தத்திர பயம் பவதின்றது. மிருத்யோச மிருத்யமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி கட்டோபனிஷத்து ரொம்ப பிரசித்தமா சொல்லுது. எவன் இங்கு நானாவை பார்க்கிறானோ, நான் வேற ஈஸ்வரன் வேற, நான் வேற பிரம்மம் வேற அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற நீங்க வேற அவர் வேற அப்படின்னு ஆத்ம பேதத்தையும் அதே மாதிரி ஈஸ்வரன் இடத்துல பேதத்தையும் எவன் பார்க்கிறானோ அவன் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து மரணத்தையே அடைகிறான்னு சொல்லுது. நிந்தா பண்ணிருக்கு. துவைத்தத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை பண்ணிருக்கு. எவன் தனக்கு வேறாக பிராமணனை பார்க்கிறானோ அவன் பிராமணனால் தோற்கடிக்கப்படுவான், பராதாத். எவன் சத்திரியனை தனக்கு அந்நியமாக பார்க்கிறானோ அவன் சத்திரியனால் வெற்றி கொள்ளப்படுவான், ஜெயம் செய்யப்படுவான். எவன் வந்து சூத்திரனை தனக்கு அந்நியமாக பார்க்கிறானோ அவன் சூத்திரனால் வெற்றி கொள்ளப்படுவான். எவன் வைசியனை தனக்கு அந்நியமாக பார்க்கிறானோ அவன் வைசியனால் வெற்றி கொள்ளப்படுவான். எவன் தனக்கு அந்நியமாக அனைத்தையும் பார்க்கிறானோ அனைத்தினாலும் அவன் வெற்றி கொள்ளப்படுவான். அப்ப என்ன பண்ண அப்படின்னா வேதத்தை பார்க்கவே பார்க்காத, இருக்கிறது ஒரே தத்துவம் பிரம்ம தத்துவத்துக்கு மேல. அப்ப இதெல்லாம் தெரியுதே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம். ஒரே பிரம்ம தத்துவத்துக்கு மேல சர்வ சரீரங்களும் கல்பிதம். இதுதான் ஞானம். அப்போ இந்த லோகத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கு அந்நியமா இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா பிரம்மம் இல்லாத விஷயத்தை, கல்பிதமான விஷயத்தை தான் என்ன பண்ணுது, ஏதோ நாமத்தையோ ரூபத்தையோ குணத்தையோ சொல்லி ஈஸ்வர கல்பனா பண்ணியிருக்கு. இது எல்லாம் நிந்திதத்துவா. ஏன் அப்படின்னா ஏன் நிந்தனை செய்யப்பட்டிருக்கு? அதெல்லாம் பிரம்மம் இல்லை, சிம்பிள். அதனால வந்து பாத்தீங்கன்னா ததா அது போலவே
உலகத்துல இருக்கிறது எப்படியோ அதே மாதிரி வைதிகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. யார் யாரெல்லாம் வைதிகத்துல இருக்கா? நான் ஏற்கனவே இன்னைக்கு யோக சூத்திரத்தை இது பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். 2-3 நாள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை மதங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். வைதிக மதங்கள் தர்சனங்கள் 6 தர்சனங்கள் வைதிக தர்சனங்கள் பார்த்துருக்கோம். சாங்கியம் முதல் தர்சனம் சாங்கிய தர்சனம், 2வது தர்சனம் யோக தர்சனம், 3வது தர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயம், 4வது தர்சனம் வைசேஷிகம், 5வது தர்சனம் பூர்வ மீமாம்சா, 6வது தர்சனம் வேதாந்தம் உத்தர மீமாம்சான்னு பேர். இந்த 6 தர்சனங்கள்ல மீதி இருக்கிற வேதாந்தம் உத்தர மீமாம்சா இதுக்கு அந்நியமா இருக்கிற 5 தர்சனங்களும் யார் யாரு? ஆச்சாரியர் சொல்றார் கபிலர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய தர்சனத்துக்கு ஆச்சாரியார் கபில மகரிஷி. அவரோட சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்க படிக்கிறோம்? யோகத்தை ஏன் விட்டுட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்துடும், சாங்கியத்துக்குள்ளாரே வந்துடும். நம்ம இன்னும் வந்து பிலாசபி படிக்கல, யோகத்தோட பிலாசபி இன்னும் வரல. யோக சூத்திரம் இப்பதான் நல்லபடியா போயிட்டு இருக்கு. விற்த்திகளை பத்தி ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம வேதாந்தத்துக்கு ஆப்போசிட்டா எதுவுமே கொஞ்சம் வரல. பிலாசபி வரப்போகுது. 3வது பாதம் 4வது பாதம் விபூதி பாதம் கைவல்ய பாதம் யோக சூத்திரத்துல வரப்போகுது. அங்கதான் சாங்கிய பிலாசபி எடுத்து பேசுவார். நான் அப்ப வந்து உங்களுக்கு நல்லா சொல்லுவேன், இந்த இடத்துல பிலாசபி வேதாந்தத்துக்கு தப்பானது முரண்பாடுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வருவேன். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி இந்த இதுல பதஞ்சலின்ற சப்தம் கொடுக்கல பாருங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே புரிஞ்சுக்கணும், 2ஆ பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். யோக தரிசனம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன், யோக தரிசனத்தை 2ஆ வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு சாதன மீமாம்சா, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தாந்த மீமாம்சா. 2ஐயும் பிரிச்சுக்கணும். அப்ப எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யோக தரிசனம் எழுதும் போதே கொஞ்சம் டெக்னிக்கலான புத்திசாலியா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், சாதனையை பத்தி பேசுற இடத்துலலாம் என்ன பண்ணணும், மேல வந்து சாதன மீமாம்சான்னு ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் போயிட்டே வாங்க. எங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம் இருக்கோ அங்க சித்தாந்த மீமாம்சான்னு எழுதிக்கணும். யோக சூத்திரத்தை படிக்கும் போது இன்னும் நம்ம சித்தாந்த மீமாம்சா படிக்கல, சித்தாந்த சூத்திரங்கள் இன்னும் வரல. நமக்கு 7 சூத்திரம் தான் படிச்சிருக்கோம். அப்போ எது கண்டனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி தரிசனமா இருக்கிற யோக தரிசனம் சித்தாந்த மீமாம்சான்றது கண்டனம். ஏன்னா அந்த சித்தாந்தம் எல்லாமே யாரோடது? கபிலரோட சித்தாந்தம். அதாவது யோக தரிசனத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? நம்ம யோக தரிசனத்துக்கு பேர் சொல்லும் போதே சொல்லியிருக்கோம், நிரீஸ்வர சாங்கியம் சேஸ்வர சாங்கியம். கபிலரோட சாங்கிய தரிசனம் நிரீஸ்வர தரிசனம், நிரீஸ்வரவாதமா இருக்கும், ஈஸ்வரன் இல்லை. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சேர்ந்து இருக்கும். இதான் வித்தியாசம். ஆனா 2மே என்னது? சாங்கியம் தான். ஒண்ணு ஈஸ்வரன் இருக்கும், ஒண்ணு ஈஸ்வரன் இல்லை, இவ்வளவுதான். அப்போ கபிலர் பண்ண சாங்கிய தரிசனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது. அந்த சித்தாந்தம் யோக தரிசனத்துல இருந்துச்சுன்னா அதுவும் கண்டனத்துக்குரியது. அதுவும் கிரிட்டிசைஸ் பண்றோம். அடிச்சா அதுக்கப்புறம் இதுல ஏன் சாமி இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த ட்ரெடிஷனல் வித்யா இல்லாம போச்சு. இப்ப நான் சொல்றேன்ல, இந்த விபாகம் சொல்றேன்ல, யோக தரிசனத்துல 2 இருக்கு. ஒண்ணு வந்து சாதன மீமாம்சா, ஒண்ணு சித்தாந்த மீமாம்சா. இது யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணுவாங்க கேட்டா யோகமா, ஐயோ யோக தேவையில்லை அப்படின்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. யோகம் வந்து பாத்தீங்கன்னா வைதிக யோகம். அந்த சாங்கிய பிலாசபியை எடுத்துட்டீங்க அப்படின்னா யோக தரிசனத்துல மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல இருக்கிறது தான். எல்லாம் உபனிஷதங்கள்ல சொல்லக்கூடிய யோகம் தான் பதஞ்சலி சொல்றாருடைய. உபனிஷதங்களுக்கு இல்ல அந்நியமான வேத யோகத்தை வந்து அவர் சொல்லவே இல்லை. ஆச்சா, அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகம்னாவே இம்மீடியட்டா நீங்க வந்து எங்கேயாவது கண்டனம் பண்றது அப்படின்னா யோகத்தை எங்கேயாவது மந்திரங்கள் இருக்கும், யோகத்தினால முடியாது அப்படின்னு எங்கேயாவது இருந்துச்சுன்னா எந்த யோகம்? அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் பிராப்தி பண்ற அந்த சாங்கிய யோகம் தான் கண்டனத்துக்குரியது. அப்போ அதுல இருக்க சித்தாந்தத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த யோகம் என்ன ஆயிடும்? வெறும் சாதனா பார்ட் மட்டும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்றோம், நம்ம எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்றோம் வைதிகத்திலையும். ஆயிடுச்சா? அப்போ அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு? ததா கபில காண கனபுக்கு. கனபுக்குன்னா காணாதக்கு வந்து பாத்தீங்கன்னா கனபுக்குன்னு பேர். காணாத அததான் கனபுக்கு. கபில மகரிஷினால செய்யப்பட்டது சாங்கியம். காணாத மகரிஷியோட இன்னொரு பேர் தான் கனபுக்குன்னு பேரு. புக்குன்னா போகம் பண்றது, சாப்பிடுறது. கன ஆத
அதபக்ஷாய பக்ஷனே, அதன்ற கனா கனா காணாத என்ற சப்தம் கனபுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க சில இடத்துல. காணாத மகிழ்ச்சினால செய்யப்பட்டது வந்து வைசேஷிக தர்சனம். அதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆதின்னு போட்டார். ஆதினா யாரெல்லாம் எடுக்கணும்? பதஞ்சலி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கௌதம மகரிஷினால் செய்யப்பட்ட நியாய தரிசனத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜெய்மினி மகரிஷினால் செய்யப்பட்ட பூர்வ மீமாம்சாவை எடுத்துக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடியவர்களால் சமயஸ்யாபி, ஆதி சமயஸ்யாபி, இது மாதிரி சொல்லக்கூடிய 5 தரிசனங்கள்லையும் கூட விதித்த பிரம்ம விஷயத்வாத், அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அறியப்பட்டதையே சொல்றாங்க. புத்திக்கு அறியறது, புத்திக்கு அறியறதையே பேசுறதுனால அதுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷயத்வாத் அனவஸ்தித தர்க்கஜன்யத்வாத். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டதை சொல்றாங்க. யாரு? ஜெய்மினி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டது, சொர்க்கத்தை அடையணும் அப்படின்ற. தேவதைகள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ தேவதைகளா இருக்கட்டும், சொர்க்கமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் எல்லாமே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கூட பிரம்மத்துக்கு ஆப்ஜெக்ட். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் கூட பிரம்மத்துக்கு ஆப்ஜெக்ட். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அறிஞ்ச விஷயத்துலதான் நிக்கிறாங்களுடைய அறிபவனுக்கு யாரும் வரவே இல்லை, ரொம்ப ரேரா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அனவஸ்தித தர்க்க, இந்த நியாயம் தர்க்கம் எல்லாம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நியாய தரிசனம், வைசேஷிக தரிசனம், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்க்கத்திலேயே இருக்காங்க. இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, இது அனுமான பிரமாணம் பார்த்துட்டு இருக்கமே. எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வன்னிகி, சாகச்சரிய நியமம், புது புது சப்தமா நான் காலையில சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 2 நாள் கிளாஸ்ல. இந்த அனுமானத்தையே பிரமாணமா கொண்டிருக்க. அனுமானத்துக்கு இன்னொரு பேர் என்னது? தர்க்கம் அப்படின்னு பேர். அந்த தர்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனவஸ்தித அப்படின்னா, தர்க்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து உங்களுக்கு தர்க்கம் படிச்சு கொடுக்கல. தர்க்கம் படிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க தர்க்கம் படிச்சா சாமி சரியா இருக்கே சாமி அப்படின்னு இருக்கும், இவ்வளவு அற்புதமா இருக்கே அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வாய் ஜாலம் இருக்கோ, வாக்கு ஜாலம் இருக்கோ, புத்திசாலியா இருந்தா அப்படின்னா எதை வேணாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பெரிய பெரிய ஆட்கள் அது மாதிரிதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே போறாங்க ஒவ்வொன்றத்தையும். இப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புத்திசாலி. உலகத்துல இருக்கிறவன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் அவரோட புக்கை வந்து பாத்தீங்கன்னா 1-2 வாங்கினேன். பார்த்தவன எடுத்தோடய முட்டாள் மூர்க்கன், ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, எப்படி யோசிக்கின்ற மெத்தடாலஜியே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் எப்பவுமே ஆப்ஜெக்ட்லயே இருக்கான சப்ஜெக்டுக்கு அவங்களை பத்தி தெரியவே இல்லை. எந்த சயின்டிஸ்டா இருக்கட்டும் அவங்க எல்லாரும் எங்க நிக்கிறாங்க? ஆப்ஜெக்ட்லயே நிக்கிறாங்க. சப்ஜெக்டை பத்தி அவங்களுக்கு போதம் இல்லவே இல்லை. முட்டாள் மூர்க்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. ஈஸ்வரனை பத்தி ஒரு பெரிய ஒரு நாலேஜே இல்லை. அப்போ அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா. இந்த வாக்ஜாலத்தை வச்சு ஒரு தர்க்கத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு தியரியை அவங்களே டிசைன் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டாக்டரேட் வாங்கி அதை பத்தி ஒரு 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு கை தட்டினாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சயின்டிஸ்ட் அவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒருத்தன் வருவான், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான். எந்த லாஜிக்கா இருந்தாலும், எந்த தர்க்கமா இருந்தாலும், எந்த தீசிஸா இருந்தாலும், அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியரி, எந்த தியரியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா சிம்பிள் இல்ல, தூக்கத்துக்கு போயிட்டாவே இல்லைல்ல. சிம்பிள். எவ்வளவு பெரிய தியரியா வேணா இருக்கட்டும், குவாண்டம் பிசிக்ஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அட்வான்ஸ் இது இருக்கு தியரி வேணா இருக்கட்டும், நேத்து கண்டுபிடிச்ச ஒரு தியரியா கூட இருக்கட்டும், தூக்கத்துல இருக்கா? இல்ல, போச்சு. சொப்பனத்துல இல்ல, தூக்கத்துல இல்ல. அப்ப ஜாகிரதத்துல மட்டும்தான் இந்த அந்த தியரி எல்லாம் இருக்கு. ஜாகிரதத்துல இருக்கிறது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அறியப்பட்ட விஷயமா இருக்கு ஒழிய சப்ஜெக்டுக்கு வரவே இல்லை, ஆப்ஜெக்ட்லயே தான் இருக்கு. அப்ப எண்டுக்கு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா தொடுவான மாதிரி. வெளியில இருக்கிறத வந்து நீங்க மாயாவோட விஷயம் நீங்க தேடி போக போக தூரமா போயிட்டே இருக்கும். தொடுவானத்தை தொற்றலாம் நம்ம போயிட்டே இருப்போம், தொடவே முடியாது. அதே மாதிரி எந்த தியரியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அனவஸ்தித தர்க்க ஜன்யத்வா. எல்லா தியரிஸுமே அது வந்து பாத்தீங்கன்னா மதவாதிகளோடதா இருக்கட்டும் இல்ல சயின்டிஸ்டா தான் இருக்கட்டும், இது எல்லாத்தோட வாதங்களும் எப்படிப்பட்டதுன்னா நிலையில்லாதது. அனவஸ்திதம்னு என்ன அர்த்தம்? ததா திருஷ்டிக்கு சொரூபே அவஸ்தானம், சொஸ்வரூப அவஸ்தானம். யோகத்திலையும் ததா திருஷ்டிக்கு சொரூபே அவஸ்தானம், வேதாந்தத்துல பிரம்மஸ்வரூபத்துல அவஸ்தானம்,
ஆனா மத்த தியரி எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்டே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாமே, நானுக்கு அந்நியமா ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால எதெல்லாம் ஆப்ஜெக்டா இருக்கோ, விஷயமா இருக்கோ, விதித்தமா இருக்கோ, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் எல்லாமே பொய். சிம்பிள். ஆப்ஜெக்ட் எல்லாமே பொய். எந்த தியரி கண்டுபிடிச்சாலும் சொப்பனத்துல ஜாகிரதத்துல இருக்கிறதெல்லாம் பொய் தானே. ஏன் அப்படின்னா தூக்கத்துக்கு போனோம் டீப் ஸ்லீப்ல இல்லாம போயிடுது இல்லை. அப்ப அவஸ்திதம் இருக்கானா 3 காலத்திலயும் வந்து வந்து போறதா தானே இருக்கு எல்லாமே. அப்ப அவஸ்திதி இல்லைல்ல, அதுக்கு அந்த நிலை இல்லைல்ல. அப்ப 3 காலத்துல யார் இருக்கா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகி? நான் மாத்திரம்தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து போறதுன்ற தன்மை எனக்கு இல்லவே இல்லை. ஆனா எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ஆச்சாரியார் என்ன பண்ணுவாரு, பிரம்மசூத்திரத்துல சொல்ற, ஐயோ கபில மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா சித்த கணங்கள்ல ஒருத்தர் ஆச்சு, பெரிய புத்திசாலியாச்சு, அனிமாதி சித்திகள்லாம் இருந்துட்டு போட்டோம். பறக்கிறது, கூடு விட்டு கூடு பாயறது, இன்னொருத்தரோட மனசுல இருக்கிறது சொல்றது, அங்க இருக்கிறது இதை சொல்றது, அதை சொல்றது, லகிமா அனிமா கனிமா மகிமா, இது மாதிரி அனிமாதி சித்திகள் எல்லாம் இருந்துட்டு போட்டுமே, எல்லாமே எங்க இருக்கு? ஆப்ஜெக்ட் தானே. உங்களோட சித்திகள் எல்லாமே எங்க இருக்கு? ஆப்ஜெக்ட் கூட தான். அவரு அனிமாதி சித்திகளை வச்சிருந்த கபிலராவே இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், வேதத்துக்கு விரோதமா இருந்துச்சு அப்படின்னா, உபனிஷதங்களுக்கு விரோதமா இருந்துச்சுன்னா, அவ எவ்வளோ பெரிய நாலேஜபிளா இருக்கட்டும், தூக்கி ஓராமா போட்டுருவோம். வேத விருத்தத்வாத். வேற ஒரே ஒரு பிரமாணம், நம்ம எல்லாம் வேதத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். வேதத்துக்கு அந்நியமா ஒரு சொன்னாலும் ஆச்சாரியர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஸ்மிருதி கிரந்தங்களா இருக்கட்டும். இப்ப வந்து மனுஸ்மிருதி இருக்கு, நான் நிறைய மனுஸ்மிருதியை வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே வருவேன். மனுஸ்மிருதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இடைசெருகள் மாதிரி நிறைய வந்திருக்கலாம். அதனால வந்து நாங்க கேர்ஃபுல்லா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு, சங்கரர் எந்த மனுஸ்மிருதியில இருக்கிற ஸ்லோகங்களை எடுக்கிறாரோ, பரம்பரையில வந்து ஆச்சாரியர்கள் எதை எடுத்து, பழைய ஆச்சாரியர்கள் எதெல்லாம் எடுத்திருக்காங்களோ, இப்ப வந்து வசிஷ்டர், வியாசர், இது மாதிரியான பெரியவங்க எந்த ஸ்மிருதிகளை எடுத்திருக்காங்களோ அதை மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம், பரம்பரையில எடுப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய சேர்த்திருக்காங்க ஏகப்பட்ட ஸ்லோகங்களை. அதெல்லாம் வந்து வேதாந்தத்துக்கு விரோதமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் வேதாந்தத்துக்கு விரோதமா இருக்கோ அது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி இல்லை, அது எல்லாத்தையும் நிந்தனை பண்றோம். அது மட்டும் இல்ல, விவிதிஷா அனிவிருத்தேகேச்ச. அது மட்டும் இல்ல, நீங்க மற்றதை கொண்டுட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், மற்ற பிலாசபியை கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்காது அப்படின்னா விவிதிஷா நிவர்த்தி ஆகாது. விவிதிஷான்னு என்ன அர்த்தம்? நம்ம அறியறதுக்காக முயற்சி பண்றோம், இச்சை இருக்கு நம்மகிட்ட, விவிதிஷா. இப்ப நம்ம ஏன் பாடத்துல வந்து உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம்? எப்படியாவது பிரம்மத்தை அறிஞ்சுக்கணும், இது முக்தி அடையணும் அப்படின்னு. எப்ப முக்தி அடையும்? 2 சப்தங்களை யூஸ் பண்ணியிருக்கேன், அவகதி அவபோதம். 2 வார்த்தை நேற்று யூஸ் பண்ணியிருக்கேன். அவகத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, கத்தினா அடைதல், செல்லுதல். 3 கத்திக்கு 3 அர்த்தம் இருக்கு. கொஞ்சம் டெக்னிக்கலா படிக்கிறவங்க எழுதிக்கங்க. கத்தியர்த்த தாத்துக்கள்னு சொல்லுவோம். கத்தியர்த்த தாத்துக்கள் அப்படின்னா போக, அடையிறது அப்படின்னு ஏதாவது மீனிங் இருக்கிற தாத்துக்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு 3 அர்த்தம் சொல்றோம். கதி, ஞப்தி, பிராப்தி, 3 அர்த்தம். அவகத்தின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அவகத்தின்னு இருக்கு, கத்தினா அடைதல், ஒரு அர்த்தம் அடைதல், 2வது அர்த்தம் அறிதல், 3வது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அறிதல், அடைதல், செல்லுதல். இந்த 3 அர்த்தம் இருக்காது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவன்ற உபசர்க்கம் போடும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல நீங்க முட்டி சந்தில போய் முட்டி போன்னு சொன்ன பாத்தீங்கன்னா டெட்லேண்ட். போய் டெட்லேண்ட்ல போய் முட்டிக்கிட்டீங்கன்னா திரும்ப மேல போறதுக்கு இடம் இருக்காது. இதே மாதிரி இந்த மொத்த சம்சாரத்துக்கும் ஒரு எண்டு இருக்கு. இந்த மொத்த சம்சாரத்துக்கும் எண்டு எது சாமி அப்படின்னா அதுதான் அவகதி. எது அப்படின்னா பிரம்மஸ்வரூபம். ஆத்மா அனுபூத்தி அடையிற அந்த நிலையில உங்களுடைய கர்த்தவியங்கள் எல்லாம் முடிஞ்சு போகுது. உங்களோட அறிவு வந்து பாத்தீங்கன்னா அங்க பூரணத்தை அடைஞ்சிருது. அதுக்கு அந்நியமா வந்து நீங்க இந்த உலகத்துல எதை வேணாலும் தெரிஞ்சுக்கங்க. பரோட்ச ஞானம் இப்ப இருக்க நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா தேடுதல் முடிவுக்கு வந்துச்சா? பரோட்ச ஞானம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நிறைய பேர், நேற்று கூட ஒரு சதஸ் பார்த்தேன் நான், நல்ல யூடியூப்ல வந்து நல்ல நல்ல ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு காலையில கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சதஸ் வந்து நான் கேட்டுட்டு தான் கிளாஸ்க்கே வந்தேன். நான்
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்வான்கள், பண்டிதர்கள் சென்னையில வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த குரு பரம்பரையில படிக்கிறவங்க இருக்காங்க, சம்ஸ்கிருத காலேஜ் பேஸ் பண்ணி இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஒவ்வொன்றுத்துலயும் வேதத்துல எக்ஸ்பர்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வேதாந்தத்துல எக்ஸ்பர்ட் இருக்காங்க, தர்க்கத்துல இருக்காங்க, எல்லாத்துலயும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா ஒவ்வொரு இடத்துலயும் நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பரோட்சத்திலேயே நின்னுடுறாங்க. படிக்கிறாங்க, படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுல மாஸ்டர் ஆகுறாங்க. அந்த மாஸ்டர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் பிரம்மமா ஆகணும்ன்ற அந்த முமுட்சுத்துவம் இல்லாம சப்ஜெக்டா படிச்சு வச்சுக்கலாம். அப்ப சப்ஜெக்டா படிச்சது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அற்புதமான பர்சன் இருக்காங்க, நல்ல குவாலிட்டி. இன்னைக்கு கூட ஒரு ஐயங்கார் வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சனகர்த்தா வந்து பேசுறத அவரோட லைஃப் வந்து சொல்லிட்டு இருந்தார். பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, முமுட்சுத்துவம் இல்லைங்க. வேற எதுவும். நான் ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்ச ஒரு 2-3 ஆச்சரியர்கள் இருக்காங்க. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப அற்புதமான டீச்சர்ஸ். தர்க்கத்துலலாம் நான் ஒரு டீச்சர்கிட்ட படித்த சங்கர் ஞாபகப்படுத்தணும், ஏன்னா அவரெல்லாம் மகிமைப்படுத்தணுன்றது என்னோட இது. ராதாநாத்னு ஒரு சுவாமிகிட்ட வந்து நான் கிராமர் படித்தேன், தர்க்கம் படித்தேன். அதே மாதிரி சங்கர்னு ஒரு பிரம்மச்சாரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தயனதாசனம் பக்கத்துலேயே அவருக்கு கிராமர் கிளாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர் உட்காருவாங்க. கிராமர் கிளாஸில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கிராமர் கிளாஸ்லாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓடுற கிளாஸில் 150 பேர் இருக்கிறது கஷ்டம். திருவிழா மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. வயசு எவ்வளோ தெரியுங்களா இருக்கும்? என்னோட வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வயசு வந்து அவருக்கு வந்து 25 வயசுல இருக்கும்போது, 25 வயசுல வந்து அவ்வளோ பாண்டித்யம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி என் காலை தொட்டு கும்பிடுவார். என்னோட டீச்சர் அவர் என் காலை தொட்டு கும்பிடுவார். சாமி நீங்களாம் வேற சாமி, நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா பொழைப்புக்காக எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்து வேலைக்கு போகணும்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கிடைச்சி பாட்டுக்கு செட்டில் ஆயிட்டார், மேரேஜ் ஆகி. அப்ப அந்த ஞானம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோட்ச ஞானம். அந்த பரோட்ச ஞானம் வந்ததுக்கு பிறகு கூட தேடுதல் நிக்குமான்னு கேட்டீங்கன்னா தேடுதல் நிக்கவே நிக்காது. போயிட்டே இருக்கு, இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு. ஆனா முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லுது, ஏன எந்த விஞ்ஞானத்தினால சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்மின்னு பகவோ விஜாத்தே பவதி இது என்னன்னு வந்து சொல்லுதுன்னா, சௌனகோகவை மகாசாலக விதிவத் உபசன்னப பிரச்ச கஸ்மின்னு பகவோ விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதி இதுன்னு ஒரு மந்திரம் சொல்லுது. எந்த ஒன்றை நான் அறிந்தால் அதுக்கப்புறம் அறியறதுக்கு விஷயம் இல்லாமல் போகுமோ அதுதான் அறிவு. அப்ப பரோட்ச ஞானத்தை அடைஞ்சவங்க எல்லாம் கூட தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, வேற வேற தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை அப்படின்னா அவகத்தி வரலன்னு அர்த்தம். அவகத்தி எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முடிவு வந்துடும். அப்படின்னா ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே தேடவே இல்லை, அதான் அவகத்தி. எதையும் பார்க்கணும், எதையும் அறியணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி நாலேஜ் எல்லாமே எந்த இடத்துல எண்டுக்கு வருதோ, நான் இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு போறதெல்லாம் எந்த இடத்துல எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு எண்டுக்கு வருதோ, நான் இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு எங்க உங்களுடைய அறிவு எல்லாம் எந்த இடத்துல எண்டுக்கு வருதோ அதுக்கு பேரு தான் என்ன பேரு? அவகதி அப்படின்னு பேரு. அப்ப அந்த இடத்துல அவகத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவபோதம்னு பேர். அதுக்கு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார், அவபோதம். இங்க பாஷ்யத்துல யூஸ் பண்ணது, போன பேராகிராஃப்ல யூஸ் பண்ணது அவபோதம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார். அவபோதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா போதத்தோட அனுபவத்தோட அறிவோட எண்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா இந்த டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்குள்ளார அந்த சர்ச்சிங் இருந்துகிட்டே இருக்குல்ல. சதானந்தமா இருக்கட்டும், ஜெயாமாவா இருக்கட்டும், தனலட்சுமி அம்மாவா இருக்கட்டும், தனமாமி நிறைய பேர் இருக்காங்க, தனமாமியா இருக்கட்டும், சங்கர்ஜியா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. அப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஞான மார்க்கத்துல போயிட்டே இருக்கோம். ஞான மார்க்கத்துல போயிட்டே இருக்குமே சாமி, எப்ப சாமி இதுக்கு எண்டு? இது என்ன போயிட்டே இருக்கிறதா யாத்திரையா? எவ்வளவு நாள் போறது சாமி? இப்படியே பாடமே படிச்சுக்கிட்டு இருந்தா ஐயோ இது ஜீவனம் ஃபுல்லா இப்படியே போச்சுன்னா என்ன? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோட்ச ஞானம் சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது முடிவு இல்லை. அனுபூத்தின்றதுக்கு வந்தீங்க அப்படின்னா டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போறதுக்கு ஒண்ணும் இல்லை, அறியறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாமே எண்டுக்கு வந்துடும். அப்ப விவிதிஷான்னு சொல்றோம். விவிதிஷானா வேத்துமிச்சா விவிதிஷா, அறிவதற்கு இச்சை. இந்த அறிவதற்கு இச்சையினால நம்ம பிரவருத்தி ஆயிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அனுபூத்தி முடிவுக்கு வரும்? இந்த அத்வைத தரிசனத்துல ஆத்மானுபூதி, அந்த பிரம்மானுபூதி பண்ற இடத்துல பூர்ணமாயிடும். அதே நீங்க வேற எந்த தரிசனத்துக்கு போனாலும் அந்த தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய தெளிவா சொல்றாரு, விவிதிஷா அனிவிருத்தேகேச்ச. நீங்க எந்த தரிசனம், எந்த கொம்பன் நல்லா பேசுறாரு. ஜக்கி வாசுதேவ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட், சூப்பரா பிரசன்டேஷன் பண்றாரு.
அற்புதமா பேசுறாரு, நல்லா இருக்கு, உலகத்தை நல்லா கைட் பண்றதுக்கெல்லாம் கரெக்ட். ஆனா மோக்ஷார்த்திக்கு இல்லை. அப்ப லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல கைட், நல்லா அது மாதிரி ஒரு 10 பேர் இன்னும் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய டீச்சர்ஸ். ஆனா அதே மாதிரி யோகமா இருக்கட்டும், இல்ல சாங்கியமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நியாய வைசேஷிகமா இருக்கட்டும், பூர்வ மீமாம்சா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5th 9th 10th இது மாதிரி கிளாஸஸ் தான். எண்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்த தரிசனம் தான் முடிவா. இந்த அத்வைத வேதாந்தத்தை வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல ஆத்மானுபூதி, அதுக்கப்புறம் கசிய காரியம் நவித்தியத்தை முடிவுக்கு வந்துடும். அவனுக்கு பண்ண வேண்டியதே ஒண்ணும் இல்லை, கிருதகிருத்தியன் ஆயிடுறான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சவன் ஆயிடுறான் அப்படின்னு. அப்ப அத்வைத தரிசனம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவை சொல்றதா இருக்கு. மீதி எந்த தரிசனத்துல நீங்க உள்ள போனாலும் அந்த சர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரவே வராது. நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் போற புத்திசாலிகள் நிறைய இருக்காங்க. ஜக்கி வாசுதேவ்கிட்ட இருந்து வெளில வந்த 2-3 பேர் எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா புத்திசாலிகள் ஒரு டைமுக்கு மேல தெரிஞ்சு போச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல போக முடியாது. ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் போக வேண்டியிருக்கு, ஹை ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல் போக வேண்டியிருக்கு, மிடில் ஸ்கூல்ல இருந்து வந்து ஹை ஸ்கூல் போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற அடுத்துக்கு மேல லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போக வேண்டியிருக்கு, அதுக்கு மேல வந்து மேல போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி நிறைய பேர் வெளியில வரவங்க இருக்காங்க நிறைய இடத்துல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சர்ச்சிங் வந்து அந்த இடத்துல முடிவுக்கு வரல. உலகத்துல இருக்கிற எந்த தரிசனமா இருக்கட்டும் அந்த தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் இல்லை. நம்முடைய சர்ச்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு சொல்றதா இல்லை. அது மட்டும் இல்ல, மித்தியாத்துவமிதி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனாலேயே அதை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம், பொய்ன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சொப்பன மாதிரி ஒரு ஒரு அவஸ்தைக்குள்ளார புத்தியில இருக்கிறது எல்லாமே நடந்துருது. தூக்கத்துல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா புத்தியை தாண்டி நீங்க தூக்கத்துக்கு போறீங்க, நான்ல போய் தூங்குறீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் எதுன்னா இந்த நானை பிடிக்கிறது அப்சல்யூட், அதுதான் எண்டு. அதுக்கு அந்நியமா ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா இருந்தாலும் அது வந்து பொய்யானதுதான். அதனால ஸ்மிருதேஷ்ட இந்த விஷயத்தை வந்து ஸ்மிருதியும் சொல்கிறது. மனுஸ்மிருதியில ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியார் கோட் பண்றார் பாருங்க. மனுஸ்மிருதியில ஆச்சாரியார் கோட் பண்ணாரா, இதை வந்து நான் எங்க வேணாலும் எடுத்துப்பேன் இதை, ஏன்னா ஆச்சாரியார் இதை ஸ்வீகாரம் பண்ணியிருக்காரு. ஆச்சாரியார் நீங்க என்ன பண்ண பிரஸ்தான திரயத்திலையும் எல்லாத்திலையும் சங்கரர் எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில இருந்து எடுக்கிறாரோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, அடாப்ட் பண்ணீங்க. ஆச்சாரியார் வந்து அப்போ வந்து ஆச்சாரியார் காலத்திலேயே எது இருந்துச்சு, ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய கோளாறுகள் நடந்துருச்சு. நிறைய வந்து ஃபாரினர்ஸ் வந்தான், எவனோ உள்ள சொருகிட்டான், நிறைய விஷயங்களை தனக்கேற்ற மாதிரி மனுஸ்மிருதியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார்கள் பெரியவங்க என்ன பண்றாங்க, வித்யாரண்ய சுவாமி அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம சுரேஸ்வராச்சாரியார் இது மாதிரி பெரியவங்கள்லாம் எதையெல்லாம் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சேஃபா இருக்கும் உங்களுக்கு. மனுஸ்மிருதியில இருந்து ஆச்சாரியர் சொல்றாரு, யா வேத பாஹ்யாஹா ஸ்மிருதயோ யாஸ்ச காஸ்ச குத்ருஷ்டயஹ. அற்புதமான ஸ்லோகம். யோ வேத பாஹ்யாஹா, எவைகள் எந்த தரிசனங்கள் வேதத்துக்கு பாஹ்யமாயிருக்கோ. அப்ப தெரிஞ்சுக்கலாம், வேதத்துக்கு பாகியம் இருந்தா எவனோ ஒருத்தன் ரூமை போட்டு என்ன பண்ணிருக்கான், ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கான், கபோல கல்பிதம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சினிஃபீல்ட்ல கொஞ்ச நாள் இருந்தேன். ஆர்டிஸ்டா இருக்கும்போது சில படங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து என்னை சுத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சினிஃபீல்ட்ல இருந்தவங்க, டைரக்டரா இவங்கெல்லாம் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்கெல்லாம், ஸ்டோரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அதுக்காக நான் சொல்றேன். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இல்லை 5 ஸ்டார், இந்த ஃபைனான்சியரோட இதை பொறுத்து ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் போடுவாங்க, நல்ல பெரிய ரூம் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பேர் ஊர்ல ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணுவான், நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பாங்க, ஆனா உன்னை வந்து கிரியேட் பண்ண தெரியாது. ஒரு டைரக்டர் ஒருத்தன் இருப்பான், இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் போடுவான், வாங்கப்பா எல்லாம் வாங்க அப்படின்னு. ஒரு 10-20 பேர் ஒன்னா இருப்போம், ஒரு 5 பேர் 10 பேர் அது மாதிரி டீம். நான்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக நல்லா சாப்பாடு கொடுக்கேன், நல்லா சாப்பிட்டு ஆனந்தமா இவங்க என்ன பண்றாங்கன்னு ஓரமா இருந்து பாக்குறதுக்காக போறேன். என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு நாட்டு இருக்குங்க, ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து அந்த ஃபைனான்சியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். ஜி ஹீரோ வந்தாரு, ஜி ஹீரோவும் ஹீரோயின் வந்தாங்க,
ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கடத்திட்டு போயிட்டாச்சு. திரும்ப வந்து ஹீரோ வந்து மீட் பண்ணி, இதான் ராமாயணம் ஆச்சு இது. ஆமாச்சு ராமாயணம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம் சொன்னேன்னு தெரியாம என்ன பண்ண, அது கூட மசாலா எல்லாம் போடணும். பைனான்சியர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொன்ன, இது நல்லா இருக்குச்சு, சூப்பரா இருக்கு. ஆதி காலத்துல இருந்து ராமாயணம் மகாபாரதம் 2 ஸ்டோரி தான், வேற உலகத்துல ஸ்டோரியே இல்லை. அதை போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, 10 பேர் இருக்காங்கல்ல, 10 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஃபேப்ரிகேட் பண்றது, டிசைன் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் சீன் பிடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. சீன் பிடிக்கிறது அப்படின்னா உட்கார்ந்தா, நான் வந்து பாத்தீங்கன்னா சாமி அன்னைக்கு இது மாதிரி சொன்னார்ல, சீன் நல்ல சீனா இருக்கே அப்படின்னு மற்றவங்க பேசுறது போறது வர்றது, இந்த சீன் பிடிக்கிறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பான் ஊர்ல. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, டீ கடையில நின்று பார்த்துட்டே இருப்பான். அந்த டைரக்டர்லாம், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, டீ கடையில நீங்க டீ குடிப்பீங்க, ஒருத்தன் தனியா இருந்து அந்த ஏரியால என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். சீன் பிடிக்கிறவன் பேர், அவனுக்கு பேர் சீன் பிடிக்கிறவன். இங்க இந்த டீ கடையில ஏதாவது சீன் கிடைக்குமான்னு எடுப்பான். நல்லா இருக்கேன் அப்படின்னு அவன் உடனே எழுதி வச்சுப்பான். இது எங்க போனாலும் அவன் என்ன பண்ணுவான், தியேட்டருக்கு போனாலும், சினிமா தியேட்டருக்கு போனாலும், இல்ல ரயில்வே ஸ்டேஷன் போனாலும், டீ கடைக்கு போனாலும், கோயிலுக்கு போனாலும், அவன் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சீன் பிடிக்கிறது தான் வேலை. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்றேன். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, 10 பேர் சேருவானுங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு சின்ன ஸ்டோரிய பெரிய பிலிமா வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்றது. ஏன் சாமி இதை சொல்றீங்க அப்படின்னா, இதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா தரிசனக்காரர்கள்னு கொஞ்சம் பேரை சொல்றோம். கபோல கல்பிதம், தனியா ஏசி ரூமை போட்டு என்ன பண்றது, உட்கார்ந்து மோட்டு வளையத்தை பார்த்துக்கிட்டு, எப்படி பிரம்மம் இந்த ஆத்மானா எப்படி இருக்கும், ஈஸ்வரனா எப்படி இருக்கும், இதை சேரு, இதை கொஞ்சம் கம்மி பண்ணு, இதை கொஞ்சம் வெட்டி எடு, இதை வந்து எடிட் பண்ணு அப்படின்னு மெதுவா 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 டிசைன் பண்றது, ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்றது. இதான் இண்டிவிஜுவல் கல்பனா. ஆனா வேதாந்தம் அப்படி இல்லை. வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரனோட சுவாச காத்து அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறது. இது வந்து யாரோ ஒருத்தரோட கபோல கல்பிதம் இல்லை. கபோல கல்பிதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு காலத்துல வந்து நம்ம 10 பேர் இருந்து டிசைன் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு பெர்சன் இருந்து பண்றாருன்னா, அவர் வளர்ந்த சூழ்நிலை, அவர் இருக்கிற காலம், சுத்தி இருந்த மனிதர்கள், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒருத்தரோட சிந்தனை உண்டாகும். அப்ப புத்தா வந்து வந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, புத்தாவோட தரிசனம் ஏன் தூக்கி போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்த காலத்துல இந்தியா எப்படி இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு அந்த தாக்கத்துல, அதோட இம்பாக்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் கிரியேட் ஆகுது. உலகத்துல இருக்கிற எல்லா சித்தாந்தங்களும் அந்தந்த டைம் பீயிங்க்கு ஏத்த மாதிரி உண்டாகும். ஆனா வேதம் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட், காலங்களை கடந்து அது வந்து பாத்தீங்கன்னா சனாதனமா வந்துகிட்டே இருக்கிறது. அதனால யா வேத பாக்யாக, எவைகள் வேதத்துக்கு வெளியில இருக்கோ அந்த தரிசனங்களும், ஸ்மிருதயம், நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு. ஸ்மிருதிகள்னா என்ன அர்த்தம், வேற ஒரு பெர்சனால செய்யப்பட்டது. அதே மாதிரி யாஸ்ச காஸ்ச குதிருஷ்டயா, எவைகள் வந்து கெட்ட எண்ணங்களோட இருக்கும். குதிருஷ்டைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குத்சிதம் திருஷ்டி, சுதிருஷ்டி நல்ல பார்வை, குதிருஷ்டின்றதுக்கு அர்த்தம் குத்சிதம் திருஷ்டி, கீழான பார்வை, கெட்ட பார்வை. அது மாதிரி கெட்ட பார்வையோட நிறைய கிரந்தங்கள் இருக்கு. இப்ப வந்து இது சொல்லுது, நம்ம இஸ்லாம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியத்தை தழுவாதவன் எல்லாத்தையும் கொன்னு போடு அப்படின்னு சொல்லுது. அது எவ்வளவு பெரிய தப்பான இது. அது மாதிரி எங்கேயாவது தரிசனங்கள் இருக்குமா? எங்கேயாவது உயிர்களை கொல்லு அப்படின்னு எந்த தரிசனமாவது சொல்லிச்சு அப்படின்னா அது கெட்ட தரிசனம் தானே. அப்போ என்ன தரிசனங்கள் எல்லாம் கீழான தரிசனங்களா இருக்கோ அந்த தரிசனங்கள் எல்லாம் வேத பாகியமா இருக்கிற தரிசனங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வாகா தா நிஷ்பலாகா, அவைகள் எல்லாம் பிரயோஜனம் தராது, மோட்சம் தராது. மோட்சத்தை அடையறதுக்கு அதெல்லாம் எதுவுமே யூஸ் ஆகாது. வேத பாகியமா இருக்கு, யாரோ ஒருத்தரோட கபோல கல்பிதத்துல இருந்து உண்டானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா புரோக்தாகா நிஷ்பலாகா புரோக்தாகா, பலன் இல்லாம சொல்லப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோனிஷ்டாகி தாஸ்மிருதாகா, அவைகள் எல்லாமே அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையாக உடையவை. ஞான நிஷ்டையை கொடுக்காது, அஜ்ஞான நிஷ்டையை உடையவை. தமோனா என்ன அர்த்தம், அஜ்ஞானம், அஜ்ஞானத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இது. அதெல்லாத்தையும் முமுட்சுக்கள் என்ன பண்ணணும், தூக்கி ஓரமா போறோம் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லிருக்கு. இது விபரீத மித்யா ஞானையோர் நஷ்டத்வாதி. அதனால இப்ப முதல்ல என்ன பண்ணணும், எதையெல்லாம் பாக்குறோம்,
எந்த திருஷ்டியா இருந்தாலும் சரி, நான சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அந்த நான்ல நின்றுக்கிட்டு, திரஷ்டால நின்றுக்கிட்டு மீதி எல்லாம் திருஷ்யம் 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 திருஷ்யம்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் பண்ணி, இதெல்லாம் பார்ப்பவன் இல்லை, பார்ப்பவனுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு விதித்தத்துவா, அறியப்படுறதா இருக்கு, அறியப்பட்டதெல்லாம் பொய் அப்படின்னு தூக்கி போட்டு அதை எல்லாத்தையும் அனர்த்தங்கள் என்று சொல்லப்பட்டு. இதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப் 466ல 2வது, அவிஜாத்தம் விஜானதாம். அவிஜாத்தம் 2வது லைன்ல இருக்குல்ல, 2வது மந்திரத்தோட 2வது லைன் ஆச்சாரியார் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அவிஜாத்தம் விஜானதாம், விஜாத்தம் அவிஜானதாம் இது 2வது லைன் அப்படி எழுதிட்டார். அவிஜாத்தம் விஜானதாம், அறிந்தவர்களுக்கு அந்த பிரம்மம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு அது அறியப்படாததா இருக்கு, ஏன்னா அவங்க பிரம்மமா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டா அந்த பிரம்மம் இல்லை. அதே மாதிரி யார் அறிஞ்சேன்னு சொல்றாங்களோ அவங்க அறிஞ்சது எல்லாமே என்னது, அப்பிரம்மத்தை அறிஞ்சிருக்காங்க. பிரம்மம் இல்லாம வேற எதையோ அறிஞ்சிருக்கான். அதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் நான் பார்த்தேன், தரிசனம் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான். அப்ப வேதாந்திகள்ல ஏகப்பட்ட பேர் இப்போ நல்லா மனனம் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைச்சுன்னா, ஆத்மா அனுபூதி அப்படின்னா ஆத்மா வந்து டிங்கு டிங்குன்னு முன்னாடி வந்து ஆடும் போல இருக்கு, பிரம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஜிகு ஜிகுன்னு வந்து காட்டும் போல இருக்கு, எதையாவது அப்படின்னு. ஒண்ணு இருக்காது. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் மசாலாவும் பிரம்மானுபூத்தியில ஒரு மண்ணாங்கட்டி மசாலாவும் இல்லை. நிற்குண நிராகாரம் சுத்த மோர் நாங்க தான் வச்சிருக்கோம். மோர் சாதத்துக்கு பேரு பிரம்மம்னு வச்சிருக்கோம். நீர் மோர், அதை குடிச்சா பரம ஆனந்தம் வரும். ஏன்னா பிரம்ம தத்துவம் அதுல வந்து பாத்தீங்கன்னா குணம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. காலையில கூட சாப்பிட்டோம், ஒண்ணும் இல்லை. நீர் மோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்ம தத்துவம் அது. மீதி மசாலா போட்டதெல்லாம் சாம்பார் ரசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டு கலவையா இருக்கு. அப்ப இந்த அனுபூத்தியில வந்து பிரம்மானுபூத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாலாவும் இல்லாதது, அங்க எந்த மேஜிக்கும் இல்லை, ஒரு மேஜிக்கும் இல்லை, சாமானியம், சர்வ சாமானியம் அது. ஆனா எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேல ஒரு ஐடியா இருக்கு. அவங்க எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சு தன்னை பிரம்மத்தை அறிஞ்சவன் சொல்றான் அப்படின்னா அவன் அறியாதவன் அப்படின்னு 2வது லைன் சொல்லிருக்கு. இது பூர்வஹேத்து உக்தி அனுவாதசிய ஆனர்த்தக்யாத். அது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பாதியில சொல்லப்பட்டது பூர்வ ஹேத்து உக்தி. முதல் லைன்ல என்ன சொல்லுச்சோ அதுக்கு வந்து காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா 2வது இதுல வந்து லைன்ல வந்து காரணத்தை சொல்லுது, ஹேத்துவ சொல்லுது. ஹேத்துவ சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது லைனும் முதல் லைனும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மீனிங்கா இருக்கும். ஹேத்து ஹேத்துமத்து பாவம் சொல்லுவோம் இதுக்கு பேரு. ஒண்ணு காரியம், அந்த காரியத்தை உடைய தன்மை 2வதுல இவ்வளவுதான். முதல் லைன் என்னவா இருக்கு பாருங்க, வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்யா மதம் தஸ்ய மதம். எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து அறியப்பட்டதுன்னு நினைப்போம், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அறியப்பட்டது. அதோட அப்படியே கீழே இருக்கிறத எடுங்க, அவிஜாதம் விஜானதாம். ஏன் அப்படின்னா அறிந்தவர்களுக்கு அது அறியப்படாது, ஏன்னா ஆத்மஸ்வரூபமா இருக்கு. இதான் ரீசன். 2வது லைன் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்து, முதல் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்துல இருந்து உண்டாகக்கூடிய காரியம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். ஆனா பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், ரெண்டுமே என்ன ரிப்பீட்டேஷன் ஆயிருக்கே, ரெண்டுமே மீனிங் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு, ரெண்டும் வேற வேற அர்த்தம். ஒண்ணு காரியத்தை சொல்லுது, அதுக்கு காரணமா இருக்கிறது 2வது லைன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரே மாதிரி அனுவாதம் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, ஆனத்துக்கு யூஸ்லெஸ்ஸா போயிடுமே. ரெண்டும் எவனாவது வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி சொன்னா அப்படின்னா எதுக்குப்பா 2 வாட்டி சொல்ற, யூஸ்லெஸ்ஸா அப்ப நம்ம கேள்வி கேட்போம்ல. அப்போ வேதமே அது மாதிரி பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா வேதம் அது மாதிரி பண்ணாது, ரெபிடேஷன் வராது, புனருக்தி தோஷம் வராது. அதனால ஒன்னை வந்து பாத்தீங்கன்னா ஹேத்துவா எடுக்கணும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹேத்து மத் பாவமா எடுக்கணும். முதல் லைன் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்து மத் பாவம், 2வது லைன் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்து காரியம் காரணம் அப்படின்னு எடுத்துங்க. முதல் லைன் காரியம், 2வது லைன் வந்து பாத்தீங்கன்னா காரணம். ஆயிடுச்சா? அப்போ ஒருத்தருக்கு ஞானம் வருது, முதல்ல என்ன வருது, முதல்ல வந்து காரணம் இருக்குல்ல, சிரவணம் பண்றீங்க, நல்லா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மம் ஆப்ஜெக்டா இருக்காது, அவிதித்தம் விதித்தம் அவிதித்தம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது, அறிந்தது அறியாததுக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒரு ஞானம் உண்டாயிடுச்சு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிஞ்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி நினைப்பு இருக்கும், இந்த சிரவணம் மனனம் பண்ணதுனால உங்களுக்கு இப்போதைக்கு என்ன நினைப்பு இருக்கும், நல்லா இந்த மந்திரத்தை நல்லா ஓட்டுனதுக்கு பிறகு உங்களோட மனசுல என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை அறிய முடியாது. அதான மனசுல இப்போ இருக்கும். இந்த 2-3 நாள் கிளாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சது என்னது, பிரம்மத்தை அறிய முடியாது.
எப்படி ஆப்ஜெக்டா அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிரவண மனனம் பண்ணிருக்கீங்க, அதனால பாத்தீங்கன்னா அறிஞ்சிருக்கீங்க. விஜ்ஞாத்தம் எப்படி அறிஞ்சிருக்கீங்க? விஜ்ஞாத்தம்னா என்ன அர்த்தம்? அறிந்தவர்களுக்கு விஜ்ஞாத்தம் அவிஜானம் விஜானதாம். நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் என்ன எப்படி அறிஞ்சிருக்கோம்? அந்த பிரம்மத்தை அறிய முடியாது, நம்ம பிரம்மமா இருக்கோம் அப்படின்னு. அதனால பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ளார இந்த தாட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் தாட் வந்துடும். யாரு கேட்டாலும் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. உங்க ஞானம் யாரு கேட்டாலும் பிரம்மம் தெரியுமா அப்படின்னு வெளியில போய் கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க சிரவண மனனம் பண்ணிட்டீங்க. உங்க ஞானம் வந்துருச்சுன்னு அனுபூதி வேற, ஆனா ஞானம் வந்துருச்சுன்னு. யார் இந்த சிரவணத்தை, அது முக்கியமா இந்த கேனோபனிஷத்து யார் படிக்கலையோ அவங்க நினைச்சுட்டு இருப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாவே அறிஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் இல்லாததுனால அவங்க நினைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ளார இருக்கும், நான் பாத்தீங்கன்னா அறிஞ்சிட்டேன் அப்படின்னு. எஸ்யா மதம் ந வேதசக, அவன் அறியவில்லை. முடிச்சு வச்சா. அப்ப ரெண்டாவது லைன் பாத்தீங்கன்னா ஹேத்து. அந்த ஹேத்துல இருந்து உண்டாகக்கூடியது பாத்தீங்கன்னா ஹேத்து மத்து பாவம், காரியம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, அனுவாத மாத்திரே அனர்த்தகம் வச்சனம் இது பூர்வோக்தையோர் எஸ்ய அமதம் இத்தியாதினா ஞான அஜ்ஞானயோர் ஹேத்வர்த்தத்வேன இதம் உச்சியது. ஆச்சாரியர் தான் சொல்றாரு. இப்ப நான் சொன்னதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு. முதல் வச்சனம் பாத்தீங்கன்னா அனுவாத மாத்திரே அனர்த்தகம். அனுவாதம் பண்ணீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், முன்னாடி சொன்னதுக்கு பின்னாடி சொன்னது ஹேத்துவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல முறையில அமைஞ்சு போயிடும். இதோட ரெண்டாவது அந்த பாஷை முடிஞ்சு. அடுத்தது லாஸ்ட் பேராகிராஃப் வந்துருக்கு. லாஸ்ட் பேராகிராஃப் வந்துருக்கு. அவிஜாத்தம் அவிதித்தம். அவிஜாத்தம்னா என்ன மீனிங்? அவிதித்தம்னு அர்த்தம். மந்திரத்துல இருக்கிற அவிஜாத்தம், அவிஜானத்தான் அவிதித்தம், அறியப்படாதது. எப்படி? ஆத்மத்வேன அவிஷயத்தையா. ஏன் அறியப்படாத ஆத்ம தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆத்மாவா இருக்கு, நானா இருக்கேன். நானா இருக்கிறதுனால அதை என்ன பண்ண முடியாது, எந்த காலத்திலேயே நானா இருக்கிறத அறிய முடியாது. நானுக்கு அந்நியமா இருக்கிறது வேணா விதித்தமா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா அறியப்படாதது. நான் ஆத்மத்வேன ஆத்மாவா இருக்கிறதுனால அவிஷயத்தையா, அந்த நான்றது பாத்தீங்கன்னா நாமம் ரூபம் குணங்கள் எதுவுமே இல்லை, ஆப்ஜெக்டா இல்லாத காரணத்தினால பிரம்ம விஜானதாம், பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு யஸ்மாத் தஸ்மாத் ததேவ ஞானம். அப்போ யாரெல்லாம் பிரம்மத்தை அறிந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அறியப்படாதது. அப்ப யாராவது பிரம்ம ஞானிட்ட போய் நம்ம கேட்டோம்னா தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டா, ஒன்னும் தெரியாது சாமி, எனக்கு பிரம்மமே தெரியாது சாமின்னு சொல்லுவாங்க. பிரம்மமே தெரியாது சாமி. அப்படியா? எங்க சாமி இருக்கு அது பிரம்மம்? என்ன சாமி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பிரம்மமா இருக்காங்க, பிரம்மத்தை ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. இதுதான் ததேவ யஸ்மாத் தஸ்மாத், எந்த காரணத்தினால இந்த விதமோ அந்த காரணத்தினால ததேவ ஞானம். அற்புதமா ஆச்சாரிய சொல்லிட்ட, அதுதான்ப்பா ஞானம், இதான் ஞானம். இப்ப உங்கள்கிட்ட இருக்க அஞ்ஞானம். ஆமா, நம்ம எல்லாத்திட்டையும் பாத்தீங்கன்னா இப்ப பாடம் கேட்கிற எல்லாத்திட்டையும் 3வது மந்திரத்துல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். எது அறியப்பட்டதோ அது நான் இல்லை, எது அறியப்படாததோ அவ்வியாக்கிருத்தமா சூன்யமா இருக்கோ அதுவும் நான் இல்லை. அப்ப அறிந்தது அறியாதது ரெண்டுத்துக்கும் அந்நியமானவன் நான். நான் என்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆகிறதே இல்லை, நான் சப்ஜெக்ட். அப்படின்றது எதுவோ, அந்த நான் தான் பிரம்மமா இருக்குன்னு எதுவோ அதுதான் ஞானம். அப்போ நமக்குள்ளார நல்லா தெரியணும், சர்ச்சிங்கே இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நான் ஒரு காலத்துல ரொம்ப சர்ச்சிங் பண்ணிட்டு இருந்தேன், ஐயோ ஐயோ அப்படின்னு. ஏன்னா எல்லா சாதகர்களுக்கும் அந்த சர்ச்சிங் உள்ள போயிட்டே இருக்கும். நல்லா சிரவணமாயி, நல்லா சிரவணத்தோட எண்டிலேயே ஒரு பிருகதாரண்யம் முடிக்கும் போதே எனக்கு ஒரு பூர்ணத்துவம் சிரவணத்துல வந்துருச்சு. பிருகதாரண்யம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அது எந்த உபனிஷத்து படிச்சாலும் பாத்தீங்கன்னா ஏதோ தொட்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். இந்த சாப்பாட்டு முடியும் போது ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உள்ள போட்டோன்னு ஒரு பூர்ணம் கிடைச்சிடும். இல்லைன்னா ஒரு ஸ்வீட் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு ஸ்வீட் கொடுத்தோன்னே முடிச்சிடும். எனக்கு தயிர் சாதம் சாப்பிட்டோன்னு பூர்த்தி ஆகிடும். எனக்கு சாதம் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாலும் அந்த லாஸ்ட்ல தயிர் போட்டு ஒரு மோர் சாதம் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அப்பா ஒரு பரம திருப்தி.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த உபனிஷத்து படிச்சாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தெரியும், இன்னும் குறை இருக்கே அப்படின்னு. இந்த பிருகதாரண்ய மந்தோன்னு இருக்கு பாருங்க, படிக்கிறவங்க ஜீவனத்தை நான் வந்து சொல்றது என்னன்னா, முக்கியமானது பிருகதாரண்யத்தை முழுசா சிரவணம் பண்ணுங்க. பிருகதாரண்யத்தை உங்களுக்கு பண்ணினீங்கன்னா உங்களோட சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகிடும். ஒரு திருப்தி, பரம திருப்தி வந்து எனக்கு வந்துச்சு அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனநம் போக 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 என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சிங்கே இல்லை, சிரவணத்திலேயே இந்த சர்ச்சிங் நின்று போச்சு. நான் எதையும் அடைய வேணும், நான் எதையும் அடைய வேணாம், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வர வேணாம். நிறைய பேர் என்ன பார்க்கும்போதுல என்ன சுவாமி எக்ஸ்பீரியன்ஸ், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ரொம்ப நாளா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நான் எதுவுமே அந்த சிரவணத்திலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டோம், தூக்கி போட்டோம். இதனால என்ன நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, லௌகிகமா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமம் பக்கத்துல எல்லாம் நான் இருக்கேன்ல, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு. வரவங்களே என்ன பண்ணுவாங்க, யாருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்கள பெருசா நினைப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆட்கள், அவங்க பெரிய பெரிய சாதுக்கள், நல்ல சாதகர்கள் அப்படின்னு. இப்ப என்கிட்ட வந்து கேட்கறாங்க, என்ன சாமி எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் எக்ஸ்பீரியன்ஸா? எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை என்கிட்ட, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாமே பொய். ஏன் ஈஸ்வரனே வந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவேன், சும்மா சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான், ஒரு சொப்பன மாதிரி வந்துச்சு போயிடுச்சு. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்ச்சிங்கே இல்லையே. எவன் சர்ச்சிங் பண்றானோ அவனுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்ப வேதாந்தத்துல ஒழுங்கா சிரவணம் பண்ணி முடிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் திருஷ்யமா இருக்கிறது. ஈஸ்வரனே வந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுவும் திருஷ்யம்தான், அதுவும் முடிவானதுல வந்து போயிடும், நாம ரூபம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஞானம் உண்டாச்சுன்னா அதுதாங்க ஞானம். இதுதாங்க ஆயிடுச்சா. எத்து தேஷாம் விஜ்ஞாதம், மேலும் எது வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் விஜ்ஞாதம், எது அவர்களுக்கு அறியப்பட்டதோ, விதித்தம் வியக்தம் ஏவ புத்தியாதி விஷயம் பிரம்ம அபிஜானதம். ஆச்சாரியர் சொல்லிட்டார், நீங்க எதெல்லாம் விதித்தம்னு சொல்றீங்களோ எனக்கு தெரியும் ஜி, நான் அறிந்தேன் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அந்த விதித்தம்ன்ற விஜ்ஞாதம் அறியப்பட்டது. அறியப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியக்தமானது. எது வெளிப்பட்டுச்சோ அதை தானே நீங்க அறிய முடியும். நாமமா ரூபமா குணங்களோட எது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கோ அதை தான் அறிய முடியும். அது என்னவா இருக்கும், வெளிப்பட்டதை எல்லாத்தையும் நம்ம எங்க அறியறோம் அப்படின்னு கேட்டா வியக்தமேவ புத்தியாதி விஷயம். அதெல்லாம் எங்க இருந்து அறியப்படுது, நீங்க காலையில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த ஞானமா இருந்தாலும் யோக சாஸ்திரத்துல சொல்றோம், எந்த ஞானமா இருந்தாலும் எங்க உண்டாகும், புத்தி விருத்தியா ஞானம் உண்டாகும். உண்மைதானே? புத்தி விருத்தியா ஒண்ணு ஆகவே ஆகாம உங்களுக்கு ஞானம், ஞானம்னாவே என்னது, புத்தி விருத்தி. அது எங்க இருந்து உண்டாச்சு, ஆச்சரிய சொல்ற புத்தி ஆதி விஷயம். புத்தி ஆதினா புத்திக்கு முன்னாடி என்ன வேணும், மனசு இருக்கணும். மனசுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், இந்திரியம் இருக்கணும். அப்ப இந்திரியங்கள் விஷயத்தை மனசுக்கு கொடுக்குது, மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்திகிட்ட கொடுக்குது, புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுது. இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியும் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு ஞானமா இருக்கு. ஆனா வந்து ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க அறிஞ்சீங்களோ அது எல்லாம் வெளிப்பட்ட தத்துவமா தான் இருக்கும். எந்த வெளிப்பட்ட தத்துவமோ அது அறியப்பட்டது, புத்தி முதலிய இன்ஸ்ட்ருமெண்ட்னால அறியப்பட்டதா இருக்கு. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு விஷயம், புத்திக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் அவிஜானதாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அறியாதவர்கள் அந்த புத்தியில அறியறதையே என்ன பண்றாங்க, இந்த வேதாந்தம் படிக்காதவங்க புத்தியில அறியறதையே ஞானம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பரோட்ச ஞானமும் கூட எங்க இருக்கு, பரோட்ச ஞானம் எங்க இருக்கு. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா பாரதி தீர்த்த சுவாமிகளை போய் பார்த்தேன். நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தமிழ்நாட்டுல வந்து நான் புதுசா இப்ப நார்த் இந்தியால இருந்து படிச்சுட்டு வந்து இது இப்போ ஆக்சுவலா இப்ப நான் பாடம் எடுக்கிறது நான் மட்டும்தான் தமிழ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இவங்களோட பாடத்தை வந்து பரம்பரையில எப்படி படிக்கிறோமோ அந்த முறையில எடுக்கிறது இப்ப நான் மட்டும்தான் எடுக்கிறேன். வேற யாரும் சுத்தி இருக்கவங்க யாருமே இல்லை. அப்போ எனக்கு என்னன்னா சப்போர்ட் வேணுமே. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னடா இது நமக்கு யாருமே சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு ஒரு வாட்டி சிங்கேரி போனப்போ நான் வந்து சுவாமிகிட்ட கேட்டேன், சுவாமி இப்போ டீச்சிங்ஸ்ல வந்து 2 விதமான டீச்சிங்ஸ் இருக்கு. ஒன்று புரிஞ்சா போதும்ன்ற டீச்சிங் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நார்த் இந்தியாலையும் சரி இல்லை வந்து பெரியவங்க வித்யாரண்ய சுவாமி மாதிரி இருக்கவங்களும் புரிஞ்சா போதும்ன்றதெல்லாம் பரோட்ச ஞானம் அனுபூதின்னு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க சாமி, உங்க குருநாதர் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு? ஏன்னா நம்ம எல்லாமே சிருங்கேரி மடம் இப்ப படிக்கிற நம்ம பரம்பரை எல்லாம், இப்ப எங்க பரம்பரை வந்து ஃபுல்லா சரஸ்வதி பாரதி தீர்த்த
இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சிருங்கேரி மடத்துக்குள்ளார இருக்க டைட்டில். இப்ப எங்க பரம்பரை எல்லாமே தட்சிணாம்னாயம் நம்ம சொல்லுவோம், இதெல்லாமே சிருங்கேரி மடத்தோட கீழே வர்றது. அப்போ நம்ம குரு பரம்பரையில என்ன சொல்றாங்க நம்ம தெரியணும்ல. பாரதி தீர்த்த சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா தனியா இருந்து கேட்டேன், சுவாமி உங்க குருநாதர் உங்களுக்கு என்ன டீச் பண்ணார், புரிஞ்சா போதும்னு டீச் பண்ணாரா, பரோட்ச ஞானம் தான் சொன்னாரா, இல்ல அபரோக்ஷ அனுபூத்தின்னு ஒண்ணு இருக்கு, சுவானுபவம் பிரம்மானுபவம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரா, என்ன சுவாமி அப்படின்னு கேட்டோன்னே. இப்ப எனக்கு வந்து நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு கம்மி, எனக்கு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப கேட்டோன்னா நல்ல பாரதி தீர்த்த சுவாமி ரொம்ப அற்புதமா சொன்னார். எதெல்லாம் புத்தியில தெரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் பரோட்சம். புரிஞ்சு போச்சு, ஒரே சப்தம். அபரோக்ஷம்னு வேற தனியா இருக்கு, இதுக்கு அந்நியமா அபரோக்ஷானுபூத்தின்னு ஒண்ணு தனியா இருக்கு. புரிஞ்சு போச்சு, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். தைரியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எந்த ஞானம் இங்க அதான் சொல்றாரு, எந்த ஞானம் உங்க புத்தி முதலியவற்றில் அறியப்படுதோ அது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, அதுவும் கூட விஷயம், அதுவும் கூட அறியப்பட்டது, விதித்தமாயிடும். எது விதித்தமோ அதுக்கு அந்நியமானது பிரம்மம். நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப நம்ம எங்கெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறோமோ, ஃபர்ஸ்ட் ஞானம் புத்தியில தான் உண்டாகும். அந்த ஞானம் சுவானுபவமா மாறும்போது அதுக்கு பேரு அபரோக்ஷானுபூதி, அபரோக்ஷ ஞானம்னு பேரு அதுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா புத்தியில அறியப்பட்டதுல சுவானுபவம், அதுக்கு பேர் தான் சுவானுபவம் நம்ம சொல்றோம். அப்ப எதெல்லாம் புத்தியில அறியப்படுறதா இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவிஜானதாம்னா அவங்க தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. விதித்த அவிதித்த வியாவிருத்தம். ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமா பாஷ்யம் பண்றார். அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிந்தது அறியப்படாதது, விதித்தம்னா அறிந்தது, அவிதித்தம்னா அறியப்படாதது, இந்த ரெண்டுத்தையும் நீக்கிறதுக்காகத்தான் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 3வது மந்திரத்துல இருந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்நியதேவ விதித்தம், அறியப்பட்டதற்கு வேறானது. ஜாகிரத சொப்பனம் ரெண்டுத்தையும் அறியப்பட்டது தூக்கி ஓரமா போட்டுருங்க. ஜாகிரதமும் அறியப்பட்டது, சொப்பனமும் அறியப்பட்டது. ஜாகிரதத்துக்குள்ளார நீங்க என்ன நாலேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுவும் அறியப்பட்டது. சொப்பனத்துல உங்களுக்கு என்ன நாலேஜ் இருந்தோ, காலையில எந்திரிச்சோன்னு வேக்கப் ஆனோன்னு நீங்க சொல்றீங்க சொப்பனம் நான் இதை பார்த்தேன் அப்படின்னு, அப்ப அறியப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப ஜாகிரத சொப்பனத்துல அறியக்கூடிய அறிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விதித்தம். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ல இருக்கிறது அது என்னது, அறியப்படாது, ஒண்ணும் தெரியல சொல்றோமா, ஒண்ணும் தெரியல, அதுக்கு பேரு அவிதித்தம் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வியாவிருத்தம், வியாவிருத்தம்னா நீக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அவஸ்தாத்திரைய அதீதமாகும். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, அவஸ்தாத்திரயங்களுக்கு வேறானது. அவஸ்தாத்திரயம் தான் விதித்தம் அவிதித்தம்னு சொல்றோம். ஜாகிரத சொப்பனம் அறியப்பட்ட விதித்தம், டீப் ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படாதது காரண தத்துவம். ஒண்ணு வியக்தம், ஜாகிரதமும் சொப்பனமும் வியக்தம், டீப் ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம். இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டவன் நான் அப்படின்ற தத்துவம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒரே காரியம் தான் பண்ணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிந்தது அறியாதது எல்லாத்தையும் வியாவிருத்தம், வியாவிருத்தினா நீக்கிட்டு ஆத்மபூதம் நான் அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அவஸ்தைகளுக்கும் அந்நியமானவன், 3 அவஸ்தைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறவன், 3 அவஸ்தைகளையும் வியாபிச்சவன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நித்திய விஞ்ஞான சுரூபம். ஆச்சாரியர் சொல்றார், ஜாகிரதத்திலையும் நான் தான் இருக்கேன், சொப்பனத்திலையும் நான் தான் இருக்கேன், டீப் ஸ்லீப்லயும் நான் தான் இருக்கேன். 3 அவஸ்தைகள்லையும் நான் இருக்கேன். ஆனா தேகம் பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் ஜாகிரதத்துல இருக்கு, சொப்பனத்துல இல்ல. சொப்பனத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகாதிகள் எல்லாம் வந்து வந்து போகுது, இந்த ஜெகத்தெல்லாம் வந்து வந்து போகுது. ஆனா இந்த 3 வந்து போகாதவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். அந்த நான் எப்படிப்பட்டவன், நித்திய விஞ்ஞான சுரூபம், சதா அறிவே சுரூபம். என்னுடைய சுரூபம் பாடி இல்ல, அறிவுதான் என்னுடைய சுரூபம், வெறும் கான்சியஸ்னஸ். அப்படிப்பட்டதா இருக்கிறது ஆத்மஸ்தம், அவிக்கிரியம். அது நான் அப்படின்றது நானா நிக்கிறது, நானா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவிக்கிரியம்னு என்ன அர்த்தம், எந்த விகாரமும் இல்ல, சேஞ்ச் இல்லவே இல்லை. நான்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா, நான்ல சேஞ்ச் இல்லை. பரமஹம்சானந்தா தாடிலாம் நரைச்சு போச்சா, ஐயோ 2 வருஷத்துக்குள்ளார சுகர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலை செஞ்சிருக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா தாடி மீசையெல்லாம் நரைச்சு போச்சு, ஐயோ இவ்வளவு நரைச்சு போச்சு அப்படின்ட்டு.
பாடியில் இருக்கிற எல்லா ஐட்டங்களும் என்ன மெதுவா மெதுவா சாமர்த்தியம் போயிட்டே இருக்கு. வயசாக எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. மனசு, புத்தி, இந்திரியம், தேகம், இந்த வெளியில இருக்க ஜெகத்து. என்ன ஐயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டிராபிக்ல திரும்ப நாம நில்லவே இல்லை. இப்ப பார்த்தா ஒரே டிராபிக். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். ரோட்ல உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருந்தா கூட லாரி பஸ் எல்லாம் 1-2 தான் போகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிராபிக், அவ்வளவு டிராபிக்கா இருக்கு. ரமணாசனம் பக்கத்துல. ரமணாசனம் விசிராந்தியா இருந்துச்சு ஒரு காலத்துல. நானா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். மயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயிலும் இது பக்கத்துல உட்காந்து கூவிட்டு இருக்கும். இப்ப மயிலே எல்லாம் ஓடி போச்சு தூரத்துல. அப்ப என்ன ஆயிடுச்சோ, இந்த உலகம் ஃபுல்லா மாறிக்கிட்டு இருக்கு, தேகம் மாறிக்கிட்டு இருக்கு, எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் மாறாத யாரு? அவிக்கிரியமா நான் இருக்கேன். எந்த விகாரமும் இல்லாம அவிக்கிரியமா. அந்த நான் எப்படிப்பட்டதுன்னா அமிர்தம். அந்த நான் வந்து சதா சாகாதது. எது செத்து போகுது? தேகம் செத்து போகும். ஆனா நான் சாகிறது. அதே மாதிரி அஜரம். ஜரா யாருக்கு வருது? வயசாகிறதெல்லாம் இந்த தாடிக்கு, மிசைக்கு, இந்த உடம்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வயசாகுது. ஆனா நானுக்கு வயசே ஆகிறதுல அஜரம். அது மட்டும் இல்ல அபயம். இந்த நான் எப்படிப்பட்டதுன்னா அபயம். ஆனா இந்த தேகம் எப்படிப்பட்டதுன்னா பயம். தேகம் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிட்டே இருக்கு. சுகர் ஏறுது இறங்குது. என்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுன்னு தெரியல, டயாலிசிஸ்க்கு எப்போ போவோன்னு தெரியல. ஒரு நாள் டும், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். என்னைக்கு முடியும்? ஐயோ, மீட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன். நான் சுகர் டெஸ்ட்லாம் பார்க்கறது இல்லை, நான் எடுக்கிறதே இல்லை. இப்போ எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் சாப்பிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடது 475. இப்போ ஈவினிங் டைமில் எப்போவாது எடுத்தோம்னா 475, ஒரு 6 மணிக்கு தெரியும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது போகும் 600க்கு போகும். யாருக்காவது நம்ப முடியுமா? இந்த டெய்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோமீட்டரை வச்சு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஐயோ, ஏறுதுச்சு இறங்குதுச்சு. இது மாதிரி நிறைய பேர் ஊர்ல ஏகப்பட்ட பேர் வந்து அந்த மிஷினை பார்த்துக்கிட்டே பயந்தே செத்து போயிட்டு இருக்கான். டெய்லி பாக்குறவங்க இருக்காங்க. ஒரு பொட்டு ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தமா எடுத்து டெய்லி காலையில பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த பாடி நமக்கு என்ன பண்ணுது? சதா காலமும் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. பிபி ஏறிடுச்சு, இல்ல வந்து சுகர் ஏறிடுச்சு, இல்ல சுகர் கம்மியாயிடுச்சு, பிபி கம்மியாயிடுச்சு. அந்த கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிளட் சுகர் கவுண்டிங் என்னது, ஹீமோகுளோபின் கம்மியாச்சு, இதாச்சு. அந்த H1B1C ஏதோ ஒன்று சொல்றாங்க, அது கூட என்னன்னு தெரியல. H1B1C ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 3 மாசத்துக்கு ஆவரேஜ். அதை பார்த்துட்டு சாமி, ஆமா HbA1c, சரி. அது வந்து எனக்கு எவ்வளவு தெரியுங்களா இருந்துச்சு லாஸ்டா பார்க்கும்போது? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7 இருந்துச்சுன்னா மெடிசின் எடுக்கணும்னு ஏதோ சொல்லுவாங்க. 6.5 எவ்வளவு இப்பதான் இன்டர்நேஷனல் இது வந்து என்ன பண்ணிருக்கு, 7 ஆக்கியிருக்கு போல இருக்கு இப்போ நார்மலுக்கு. என்னோடது பார்க்கும்போது 11.5 எவ்வளவு இருந்துச்சு, 11.5 இருந்துச்சு. சாமி குளுக்கோஸ் இது இன்சுலின் எடுக்கணும் சாமி, மண்ணாங்கட்டி இன்சுலினா இதாவது. இந்த மீட்டர் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டீங்கன்னா நிம்மதியா இருப்பீங்க. நீங்க கவுண்டிங்கே பார்க்க கூடாது, எந்த மிஷினையும் பார்க்க கூடாது. ஈஸ்வரன் வந்து என்ன கொடுக்கிறாரோ அதுபடி ஜீவனம் போகும். ஒரு நாள் இந்த கர்மா முடியும் போது இந்த தேகம் என்ன ஆயிடும், டும் போயிடும். நேச்சர் தானே, எல்லாத்துக்கும் அதுதான் நடக்க போகுது. ஒரு நாள் இந்த தேகம் செத்து போகுமா? கண்டிப்பா செத்து போகும். நான் சாகாது. இதுதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்ப நான்ல நம்ம நிக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம்னா பயம் இல்லாம இருக்கலாம். இப்ப எனக்கு பயம் இருக்கான்னு கேட்டா ஒரு பயம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த தேகம் வந்து செத்து போகுதுன்னு எனக்கு தெரியுமே. ஏன்னா வந்தது ஒரு நாள் போயிடும். அதுக்குள்ளார வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நடக்கும். கிட்னி ஃபெயிலியர் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அதெல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும். இந்த லோக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் நடந்திருக்கு. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா தேகம் பயம், ஆனா ஆத்ம தத்துவம் அபயம். அது மட்டும் இல்ல, அனன்யத்வாத் அவிஷயத்வாத் இது ஏவம். இந்த பிரம்மத்தோட இந்த நான் எப்படிப்பட்டதுன்னா அனன்யமா இருக்கிறது. நானும் பிரம்மமும் வேற வேற இல்லை. அதே மாதிரி அவிஷயம், பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அவிஷயம், நானும் அவிஷயம், நானும் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஏவம் அவிஜானதாம். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அவிஜானதாம் புத்தியாதி விஷய ஆத்மதையா. ஆனா அறியாதவங்க இப்படிப்பட்ட ஆத்மாவை என்ன பண்றாங்க தெரியுங்களா? அறியாதவர்கள் என்ன பண்றாங்க? புத்தியாதி விஷய ஆத்மதையா, புத்தி முதலியவைகளுக்கு விஷயமா ஆத்மாவை அறிகின்றவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க? ஏவ நித்தியம் விஜாத்தம் பிரம்ம. இந்த விதமா புத்தியாதி விஷய ஆத்மதையா ஏவ நித்தியம் விஜாத்தம் பிரம்ம. அவர்கள் என்ன பண்றாங்க? புத்தியில அறிஞ்சதையே அவங்க தான் அறிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அறிஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நினைக்கவே மாட்டான். தஸ்மாத் விதித்த அவிதித்த வியக்த அவ்வியக்த தர்ம அத்தியாரோபேன. ஆச்சரிய தெளிவா சொல்ற.
விதித்தம்னா வியக்தம், அவிதித்தம்னா அவ்யக்தம். விதித்தம்னா வெளிப்பட்டது, அவிதித்தம்னா வெளிப்படாது. இந்த ரெண்டுமா பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், அப்படி தர்மத்தை உடைய அத்தியாரோப்பேன காரிய கரண பாவேன. விதித்தம் எல்லாமே காரியம், ஜாகிரத சொப்பனம் காரியம், டீப் ஸ்லீப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா காரணம், அவிதித்தம் காரணம். அப்ப காரண காரியம் இந்த ரெண்டு பாவத்தினாலையும் ஸ்வவிகல்பம், ஸ்வவிகல்பம் அது பாத்தீங்கன்னா நம்ம இதுல மாண்டூக்கிய காரிக்கால இருக்கு. ஆத்மாதான் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கல்பனா பண்ணுது. எதோட கல்பனைனா தன்னுடைய மாயையினால பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணுது. ரொம்ப அற்புதமான காரிக்கா. மாண்டூக்கிய காரிக்கால 1:12 பக்கத்துல போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயையா சேவை சயேவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சயः. அற்புதமான ஒரு காரிக்கா. கல்பயத்து யாருப்பா கல்பனா பண்றா? ஆத்மா தான் கல்பனை பண்ணுது. எதை வச்சு கல்பனை பண்ணுது? மாயையை வச்சுக்கிட்டு தானே டிசைன் பண்ணிச்சு. மாயையை வச்சுக்கிட்டு தானே கல்பிச்சுக்கிட்டு தானே பாத்தீங்கன்னா சம்சாரின்னு நினைச்சுக்கிட்டு தானே அதுல இருந்து விடுபட்டவன் நினைச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவே பண்ணிக்குது தன்னோட மாயையை வச்சுக்கிட்டு. பேக்கப் ஆனவன எல்லாம் மாயான்னு தெரிஞ்சு போகுது. அதே தான் இங்க சொல்ற ஆச்சாரியார். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வவிகல்பம் அயதார்த்த விஷயத்துவார்த்து, இது எல்லாம் பொய்யானது, கல்பனையானது. தானே இந்த ஆத்ம தத்துவம் என்ன பண்ணிச்சு, தன்னோட மாயையை வச்சுக்கிட்டு தானே எல்லாத்தையும் கல்பனா பண்ணிச்சு. ஒன்னா இருக்கிறது பாத்தீங்கன்னா அநேக கல்பனைகளை, காரண காரியம்னோ வியக்தம் அவ்வியக்தம்னோ நிறைய கல்பனைகளை பண்ணி தானே சம்சாரியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. தானே அதுல இருந்து விடுபட்டதாகவும் ஆகுது, விடுபடவும் இல்லை, சம்சாரி ஆகவும் இல்லை. ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே, அறியப்பட்ட பிறகு துவைத்தம்னு ஒண்ணு இருக்கிறதே இல்லை அப்படின்னு காரிக்கா சொல்லுது. அதனால சுப்திகாதவ் எப்படி சுவாமி சொல்றீங்க? சுப்திகாதவ் ரஜதாதி அத்தியாரோபண ஞானவத். நம்ம என்ன பண்றோம், சிப்பியில பாக்குறோம் வெள்ளிய, யாராவது கொண்டு வச்சாங்களா? சிப்பியில வெள்ளியில பாத்தீங்கன்னா அத்தியாரோப்பம் யாராவது பண்ணாங்களா? யோசிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா அது சிப்பின்னு சொல்லிட்டு இருப்பான், தூரத்துல இருந்து வரவன் சொல்லுவான் அது வெள்ளின்னு சொல்லுவான். அப்ப எங்க நடந்திருக்கு அந்த அத்தியாரோப்பம்? பாத்தீங்கன்னா நம்ம புத்தியில பண்ணிருக்கோம். சிப்பி சிப்பியாதான் எப்பவுமே இருக்கு. சிப்பியில பாத்தீங்கன்னா வெள்ளி வரவே இல்லை. அதே மாதிரி நான்ல பாத்தீங்கன்னா வெள்ளி வரவே, நான்ல ஜீவனும் வரல, ஜெகத்தும் வரல. எப்படி சிப்பியில வெள்ளி தெரியுதோ அதே மாதிரி நானுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ஜீவ ஜெகத்தானது கல்பித்தமா இருக்கு. ரஜதாதி அத்தியாரோப்பண ஞானவத்து. எப்படி சிப்பியில வெள்ளிய ஏத்தி வச்சு நம்ம அறிகிறோமோ அது வெள்ளி அப்படின்னு, அதே மாதிரி நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு நான பிரம்மம்னு அறியாம நான என்ன பண்றேன், பரமஹம்சானந்தா தேகத்தை உடையவன் சம்சாரி அப்படின்னு நான் அறியறேன். இந்த ஜெகத் இருக்கு அப்படின்னு அறியறேன். வாஸ்தவத்துல இது எல்லாமே மித்யா ஞானம் தேஷா. ஆச்சாரி ரொம்ப அழகா சொல்லிட்டேன். கைத்துல பாம்பு, சிப்பியில வெள்ளி, காணல்ல ஜலம், சொப்பனத்துல சத்தியத்துவம், இது எல்லாம் பாத்தீங்கன்னா பொய்யானது, மித்தியானது. அப்ப எதையெல்லாம் அறியறோமோ அது எல்லாம் பொய். சொப்பன திருஷ்யவத். சிம்பிள், ஒரே ஒரு லாஜிக். எல்லா இடத்துலயும் இது பண்ணுங்க. எதையெல்லாம் அறியறோமோ அது எல்லாம் பொய். இந்த தேகமத்தை அறியறோம், தேகம் பொய். புத்தி அறியறோம், புத்தி பொய். இந்திரியங்கள் அறியறோம், இந்திரியம் பொய். மனசு அறியறோம், மனசு பொய். என்னுடைய பிராணன் அறியற, பிராணன் பொய். ஒன்னும் தெரியலன்னு அறியறேன், ஒன்னும் தெரியலன்னு நைட்ல காலைல இருந்து சொல்றோம்ல, அப்ப அதுவும் எனக்கு ஆப்ஜெக்ட். ஒன்னும் தெரியலன்றது அதுவும் ஆப்ஜெக்ட் தான். நான் எப்படிப்பட்டவன்? அறிந்தது அறியாதது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் நான். நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன். நான் எதுக்கும் விஷயமா இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லை. நான் சதா சப்ஜெக்ட் மட்டும்தான் அப்படின்னு மந்திரம் இதோட முடியும். 3வது மந்திரம் கம்ப்ளீட் ஆச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா 4வது மந்திரத்தை. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். அப்ப இந்த மந்திரம் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? மேஜிக்கு மெதுவா மெதுவா தேடுதல் நின்று போயிடும். இந்த சர்ச்சிங் தான் பாத்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கொண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. டிராவல் எப்போ நிக்குது அப்படின்னா சர்ச்சிங் நின்று போச்சுன்னா யாத்திரை நின்று போயிடும். சர்ச்சிங் தான் உங்களை என்ன பண்ணுது, இந்த சம்சாரத்தை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. விவிதிஷா, அறியறதுக்கான இச்சை. அது பாத்தீங்கன்னா இங்க வஸ்து எதெல்லாம் அறியறோமோ அதெல்லாம் போய் சொப்பன மாதிரின்னு ஒரு நல்ல நிச்சயம் வந்துருச்சுன்னா
தேடுதல் எல்லாம் இல்லாம மெதுவா சொஸ்தமா நிக்க முடியும். நான் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லை, நான் தான். இந்த நான்ல நிக்க 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 நான் தான் பிரம்மம், நான் தான் எல்லாத்துலயும் ஒரே நான் தான் இருக்கு அப்படின்னு நல்ல நிஷ்டைக்கு போக முடியும். அப்ப மனநத்திலேயே நம்ம என்ன பண்ணணும், எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் பொய்ன்னு, இன்க்ளூடிங் பரமஹம்சானந்தான்றதும் பொய், நானுக்கு மேல கல்பிதம். முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஜெகத்து பொய், அதே மாதிரி இந்த ஜெகத் மாதிரியே நான் சொல்லிட்டு இருக்க இந்த முதல்ல விஷயமா இருக்கிற இந்த நானுக்கு விஷயமா இருக்கிற இந்த தேகம் பொய், எல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு நெகேட் பண்ணிட்டு தான் தானா வெறும் நித்திய விஞ்ஞான சுரூபமா வெறும் அறிவா நிக்கணும். நானா நிக்கணும். அதுதான் அமிர்தம், அதுதான் அபயம். ஹரி ஓம்.